Hi friends, இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாக்ஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். வாங்கிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இரும்பு ஸ்கேல் எடுத்துக்காம நான் இந்த இன்விசிபிள் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். A4 ஷீட் தான் நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இதே மாதிரியே இங்கேயும் போட்டுடலாம். ஸ்டார்ட்டா நம்ம எப்படி கோடு போட்டோமோ அதே மாதிரி இங்கே கோடு போட்ட மாதிரி நம்ம இப்படி கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே நம்ம கோடு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடும் இது நீட்டமாக வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மடக்க போகிறோம். இப்போ இது எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் மடக்கிக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்படி பின்னாடி திருப்பி கரெக்டாக மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு முன்னாடியும் அந்த ஸ்கேல் வச்சு தான் திக்னஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது அப்படியே கொண்டு வந்து இங்கே இப்படி வச்சு இது பண்ணுறோங்க. இப்படி ஒரு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பின்னாடி இங்கேயும் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம அங்கேயே பண்ணலாம். பண்ணிட்டு இப்போ இதையே கொண்டு வந்து இங்கே வச்சு பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இங்கே நெக்ஸ்ட் சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணதை நம்ம திக்னஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த 4 கார்னர்ஸையும் திக் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி நம்ம ரொம்பவே திக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் க்ளூ எடுத்துக்கிட்டு இங்கே ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த க்ளூ போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இந்த 4 கார்னர்ஸும் டிக் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க ஒரு வாட்டி. அப்போ தான் இது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இதுலேயே க்ளூ போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். இங்கேயும் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மூணா நமக்கு இது மாதிரி கிடச்சிடும். இங்கே பாருங்க, தருங்க.
எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய். பாய்.